பல வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா, இந்திய சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக, தலைவராக வலம் வருபவர் தான் சூப்பர் ஸ்டார் அவர்கள். அதாவது ஷாருக் கான், சல்மான் கான் கூட இவரை தலைவர் என அழைக்கும் அளவிற்கு உச்சம் தொற்றிருக்காரு. அதாவது வேட்டையன் திரைப்படத்தில் நடிக்க சூப்பர் ஸ்டாருடன் அமிதாப் பச்சனுடன் பேசிய பொழுது, உங்களுடன் நடிப்பது எனக்கு பெருமை என சொல்லி நடிக்கவும் முன் வந்திருக்காரு. அதாவது இந்திய சினிமா உலகில் பார்த்தீங்கன்னா 40 வருடங்களாக சூப்பர் ஸ்டார் ஏற்படுத்திய பாதிப்பே அதற்கு காரணமாம். அதாவது தன்னுடைய திரைவாழ்வில் மிகவும் குறைவான தோல்விகளை பார்த்தவர் தான் நம்ம ரஜினி சார். அதாவது பாபா திரைப்படம் தோல்வியடைந்த பொழுது சூப்பர் ஸ்டார் அவர்கள் இனிமேல் அவ்வளவுதான் என பேசியிருக்காங்க. ஆனால் 4 வருடம் இடைவெளி விட்டு சந்திரமுகி என்கிற ஒரு மெஹைட் திரைப்படத்தை கொடுத்து அப்படி பேசியவர்களின் வாயுமே அடைத்து வந்திருக்காரு. உலகநாயகன் கமலஹாசன் அவர்களிடம் ஹேராம் படத்தை 20 முறைக்கு மேல் பார்த்ததாக ஒரு மேடையில் சொன்னவர் தான் நம்ம ரஜினி சார். இதற்கிடையில சூப்பர் ஸ்டாரின் உறவினரும் நடிகருமான YG மகேந்திரன் ஊடகம் ஒன்றில் பேசிய பொழுது, நான் ஷாமாரகம் என்கிற ஒரு மலையாள திரைப்படத்தில் நடித்திருக்கிறேன். அந்த திரைப்படத்தை பார்த்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் அழுததாகவும், அந்த படம் எடுக்கப்பட்டு 4 வருடங்களாகி இருக்கு, இன்னமுமே இந்த திரைப்படம் வெளியாகவில்லை. ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு நல்ல ரசிகர் கூட. அதாவது நாங்கள் நாடகங்கள் போடும் பொழுதே அடிக்கடி வருவதும், அதே போல அவருக்கு ஒரு காட்சி பிடித்தால் எழுந்து நின்று கைத்தட்டி ரசிப்பதும், சிவாஜிக்கு பின்பு அப்படி காட்சியை ரசிப்பவர் அவர்தான் என YG மகேந்திரனும் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் என நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.